Hi, this is Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மற்றும் முக்கியமான சில தகவல் அப்டேட்ஸ் வந்து பதிவு செஞ்சுட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபுல் கான்டென்ட் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக நம்ம பதிவு பண்ணுற சட்டங்கள் வந்து அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலச்சங்க சட்டம் 2007. இந்த சட்டம் வந்து சிறப்பு சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னா பெற்றோர்களை பிள்ளைகள் வந்து கைவிட்டு விடுறாங்க அப்படிங்கிறதுனாலையும் அந்த பெற்றோர்கள் முதியோர்களான பின்பு அவர்களை பராமரிக்க தவறுபவர்களை தண்டிப்பதற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது 2007. இது ஒரு பெரிய சிறப்பு சட்டம். பெற்றோர் முதியோர்களான பின்பு அவர்களுடைய சொத்துக்களை வந்து பிள்ளைகள் வந்து ஆசை வார்த்தை கூறி அவர் சொத்துக்களை பெற்ற பின்பு அவர்களை கைவிட்டு விடுவது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவர்களை துன்புறுத்துவது, சில சமயம் சில இடங்களில் பெற்றோர்களை வன்மையாக துன்புறுத்துதல், அடித்தல், இதை போன்ற விஷயங்கள் வந்து நடக்கிறத தடுப்பதற்கு இந்த சட்டத்தை வந்து சிறப்பு சட்டமாக வந்து அரசாங்கம் வந்து இயற்றினாங்க. பெற்றோர்களை பாதுகாப்பதற்கு, அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு, பிள்ளைகளிடம் அவர்களுடைய முக்கியமாக பிள்ளைகளிடம், அதாவது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உரிமையை வந்து நிலைநாட்டுவதற்கு அவர்களுடைய சதிவலை, அதாவது பராமரிப்பு செய்யாதது, அடிப்படை உரிமைகளை வந்து பறிப்பது, இதை போன்ற விஷயங்களை வந்து தவிர்ப்பதற்கு இந்த சட்டம், அதாவது பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 வந்து அமைக்கப்பட்டது. இந்த பெற்றோருக்கு மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தில் பராமரிப்பு தொகை வந்து பெற வந்து உரிமை வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 9 வந்து இதை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிள்ளைகள் வந்து பராமரிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக பராமரிக்க வேண்டும் பெற்றோர்களை அப்படின்னு இந்த சட்டம் வந்து வலியுறுத்துது. இது வந்து செக்ஷன் 9 மூலமாக ஒரு குழந்தை, அதாவது அவருடைய பெற்றோரை வந்து பராமரிக்க தவறிவிட்டார்கள் அப்படின்னா, அவர்களை வன்கொடுமை செய்கிறாங்க அப்படின்னா வந்து வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பெற்றோர்கள், அதாவது பெற்றோர்களாக இருப்பவர்கள் முதியோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு எதிராக வந்து இந்த சட்டத்தின் கீழ் செக்ஷன் 9 கொடுக்கப்பட்டுள்ள சரத்துப்படி நீங்கள் வந்து பராமரிப்பு பெற முடியும். பராமரிப்பு பெறுவது மிகவும் அவசியமானது, ஜீவனாம்சமாக இது வந்து கொடுக்கப்படுகிறது. அவர்கள் வந்து முதியவர்களாக ஆன பின்பு அவர்களை பராமரிக்க வேண்டும் என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறோம். இந்த விஷயம் வந்து இந்த சட்டத்தின் கீழ் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து கன்வே பண்ணிக்கிறோம் இந்த சட்டத்தின் மூலமாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் வேற என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பராமரிக்க பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த சொத்தை வந்து ரத்து செய்யறதுக்கும் வந்து உரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பிள்ளைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பராமரிப்பு செய்வாங்க அப்படின்னு நம்பி சொத்தை வந்து எழுதி கொடுத்துருவாங்க. இவங்க பிற்காலத்தில் நம்மளை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிஃப்டாக வந்து கொடுத்துருவாங்க, இல்லைன்னா வந்து செட்டில்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் பத்திரத்தை வந்து பிள்ளைகள் பேரில் அவர்கிட்ட இருக்கிற சொத்து முழுமையான சொத்தையும் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் பெற்றோர் வந்து பிள்ளைக்கு வந்து சொத்தை கொடுக்குறது. அந்த சொத்தை வாங்கி கொண்டு என்ன செய்வாங்க அப்படின்னா பிற்காலத்தில் பெற்றோரை வந்து கவனிப்பதை வந்து தவிர்த்து விடுவாங்க. தவிர்த்து விட்டு அவர்களுடைய அடிப்படை உரிமை, அடிப்படை வசதியை வந்து செய்து கொடுக்காமல் தவிர்த்து விட்டா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எழுதி கொடுத்த சொத்து, அதாவது பிள்ளைகளுக்கு அவர் பெற்றோர்கள் எழுதி கொடுத்த சொத்தை வந்து பராமரிக்க தவறிய பிள்ளைகளுக்கு எதிராக வந்து அந்த சொத்தை வந்து ரத்து செய்ய அவங்களுக்கு அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் கீழே செக்ஷன் 23 வந்து இது வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏமாற்றி இது வந்து எப்படி வந்து பார்க்கப்படுதுன்னா, பிள்ளைகள் வந்து அவர்களுடைய பெற்றோரை ஏமாற்றி சொத்தை வந்து பறித்த பின்பு கைவிட்டு இருப்பதாக கருதப்பட்டு அவர்கள் எழுதி கொடுத்த சொத்தை பிள்ளைகள்கிட்ட வந்து திருப்பி வாங்குவதற்கு இந்த சட்டத்தில் வந்து வழிவகை வந்து செய்யப்பட்டிருக்கு.
பொதுவாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோருக்கு உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ சிகிச்சை அளிக்கிறது வந்து வாரிசுடைய அடிப்படை உரிமை. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இது வந்து வந்துடும். இந்த கடமை உரிமையை வந்து தவறுனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் கீழே வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து இந்த சட்டத்தின் கீழே மனுவை வந்து கொடுத்து வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் இதை மனுவை வந்து கொடுக்க முடியும். ஆர்டிஓ ஆஃபீஸில் தலைவரிடம் கொடுத்து அதை வந்து என்கொயரி பண்ணி நீங்கள் வந்து அதுக்குண்டான தீர்வு வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த தீர்வின் மூலமாக நீங்கள் வந்து மனுவின் மூலமாக என்ன கேட்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் பராமரிக்க வேண்டும், என் பிள்ளை வந்து என்ன பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு 10,000மோ 20,000மோ வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். உங்களுக்கு என்ன பராமரிப்பு தேவை, தொகை தேவை அப்படிங்கிறத உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் மனு செய்து உங்களால் வந்து கேட்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். இப்போ முதியோர்கள், அதாவது பெற்றோர்களாக இருக்கிறார்கள், முதியோர்களாக இருக்கிறார்கள், அவர்களை வந்து கைவிட்டுட்டா இது வந்து ஒரு பெரிய கிரிமினல் குற்றமாகவும் கருதப்படுது. கைவிடும் நேரத்தில் அவர்களை துன்புறுத்துவது, மனதார துன்புறுத்துவது, உடலால் துன்புறுத்துவது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான கிரிமினல் குற்றம். இதுக்கு காவல் நிலையத்திலையும் நீங்கள் வந்து பெற்றோர்கள், அதாவது முதியோர்கள் வந்து புகார் கொடுக்க முடியும். ஏதுவாக இந்த சட்டம் வந்து வழிவகை செய்கிறது. இந்த சட்டம் மட்டும் இல்லை, பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ் சட்டம், அதாவது ஐபிசின்னு சொல்லுவாங்க, அது பிஎன்எஸ் என்று மாற்றப்பட்டிருக்கு. அந்த பிஎன்எஸ் சட்டமும் உங்களுக்கு வழிவகை செஞ்சிருக்கு. உங்களை மனதார துன்புறுத்துவது, இல்லைன்னா உடலால் துன்புறுத்துவது, இதெல்லாம் நடந்தால் நீங்கள் காவல் நிலையத்தையும் புகார் கொடுக்க, அவர்கள் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவர்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்கு. சொத்தை வந்து சொத்து வைத்திருப்பார்கள், வீட்டில் வந்து நிம்மதியாக வாழ பிள்ளைகள் வந்து விடாமல் அந்த சொத்தை வந்து கைப்பற்ற எண்ணும் பொழுது சொத்தை வந்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, சொத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சொத்து வந்து உங்களுடைய சொத்தாக இருக்கும் பட்சத்தில், அது மூதாதையர் சொத்தாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் இருக்கும் சொத்தாக இருந்தாலும் நீங்கள் சொத்து அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால சொத்து கொடுத்தே ஆகணும், பாகப்பிரிவினையை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்கள் சொத்து நீங்கள் மறையும் வரைக்கும் உங்கள் பேரில் நீங்கள் வைத்து கொள்ளலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக உயிரோடு இருக்கும்போதே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. முழு சொத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் பாதி சொத்தை கொடுத்துட்டு உங்களுடைய பராமரிப்புக்கும் உங்களுடைய, அதாவது அடிப்படை உரிமையை நிறைவேற்ற முடியும்ங்கிற நினைக்கிற வருவாயுள்ள சொத்துக்கள், அதாவது உணவு வேணும், உடை வேணும், இருப்பிடம் வேணும், மருத்துவ சிகிச்சை அதிகமாக இருக்கும் முதியவர்களான அதுக்குண்டான வரவுகளை உள்ள சொத்துக்களை கையில் வைத்து கொண்டு நீங்கள் வந்து பாகங்களை பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். அப்படி இருந்தாலுமே பிள்ளைகள் வந்து பராமரிக்க வேண்டும். அவர்கள் முதியவர்களாகிவிட்டால் அவர்கள் கூட இருந்து மருத்துவமனைக்கு எடுத்து செல்வது, இதெல்லாம் வந்து அடிப்படை கடமையாக வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து வந்துடும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா முதியோரை பராமரிக்கலை அப்படின்னா பெற்றோரை பராமரிக்கலாம். பெற்றோர் மற்றும் முதியோர்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சங்க சட்டம் 2027 வந்து உங்களுக்கு ஒரு அச்சாரமாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2017 அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்க அப்படின்னா வாரிசுகள் வந்து பராமரிக்கலாம் 3 மாதம் சிறை வந்து கொடுக்க முடியும், 5,000 ரூபா வரை அபராதம் கொடுக்க முடியும். ரெண்டுமே சேர்ந்தும் வந்து விதிக்க வந்து இதில் வந்து இருக்குது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து தீர்ப்பாயம் வந்து இருக்குது. தீர்ப்பாயம் உத்தரவு வந்து அமல்படுத்த முடியும், அதை வந்து கடைபிடிக்கணும். சிறை தண்டனை வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் மனு கொடுக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆர்டிஓ ஆஃபீஸில் மனு கொடுத்து அலுவலகத்தில் விண்ணப்பத்தை வந்து பரிசீலனை செஞ்சு புகார் அளித்த 90 நாட்களில் வந்து தீர்வு வந்து இதை காணப்படணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தில், அதாவது நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில், அதாவது ஸ்பெஷல் ட்ரிபுனல் இருக்குது, அதில் நீங்கள் மனு கொடுத்த உடனே மனு கொடுத்து 90 நாளில் இதற்குண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத ஆர்டிஓ அலுவலகம் வந்து என்கொயரி பண்ணி தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதா இந்த சட்டத்தினுடைய முக்கிய சாரம்சமாக இருக்குது. இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக முதியோர்
காக வந்து இயற்றப்பட்ட சட்டம். பெற்றோர்களான முதியோர்களுக்கு, அது முதியோர்களான பெற்றோர்கள் அப்படின்னு இல்லை, எந்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இந்த சட்டத்தின் மூலமாக வந்து மனுவை செலுத்தி அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்ள முடியும். அதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 அப்படிங்கிறது. நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால போடுற கான்டென்ட் வந்து உடனுக்குடன் ரீச் ஆகும். ஃபுல் கான்டென்ட்டும் பாருங்கள். சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.